இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேச்சர் என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து உபவாசமும் 7 விதமான கேள்விகளும் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த 40 நாட்களாக 2 நாட்களிலும் கூட இன்றைக்கு அநேகர் உபவாசிக்கிறது உண்டு. சில வேளைகளிலே சிலர் சொல்வதுண்டு, எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, அதனால் நான் உபவாச நாளை ஏற்படுத்தவில்லை. சில காரியங்களை தவிர்த்து விடுவோம், சில காரியங்களை நாம் செய்யாமல் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்துக்கு செல்வது, ஜெபிப்பது, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்காக நாம் உபவாசிக்கிறோம். பாருங்க, சிலர் சொல்வது உண்டு, எனக்கு தெரிந்து சமீபமாக சிலருக்கு சில காரியங்களை நான் கேட்கும்போது இந்த காரியம் இந்த ஒரு வார்த்தை இன்று அநேகருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலர் சொல்வதுண்டு, சிலருடைய வாயின் வார்த்தையிலே வருகிற காரியம், இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் பாருங்க. ஆலயத்துக்கு வர்றோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், உபவாசிக்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் மற்றவர்கள் இவர்களை குறித்து சிலர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகணும்னு அவசியமா? சில அந்த வார்த்தைகளை கேட்கும்போது இருதயத்திலே ஒரு பாரம் ஏற்படுகிறது. பாருங்க, நமக்குள்ள கேள்வி வரும், என்ன உபவாசத்தினால் நமக்குள்ள என்ன நடக்கும்? இன்றைக்கு இந்த 6வது நாளிலே நமக்குள்ள ஏற்படுகிற கேள்வி என்னன்னா, உபவாசத்தினால் நமக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுகிறது? இப்படிப்பட்ட மாற்றங்கள் நமக்கு எப்படி ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் ஆராய வேண்டும். உபவாசிக்கும் போது ஒரே ஒரு மாற்றம் தான் நமக்குள்ள வரும், மனமாற்றம். மனதுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டால் நீங்க உபவாசிக்கிறது கரெக்டான உபவாசம் என்று நினைக்கலாம். பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வேதாகமத்திலும் கூட அந்த மனமாற்றம் அதை குறித்து பார்க்கும்போது இளைய குமாரனுடைய கதை நமக்கு நினைவுக்கு வருகிறது. அவன் தூர தேசத்துக்கு போறான், தன்னுடைய தகப்பன் ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு போறான், எல்லாம் அழிச்சிட்டு அவன் வாழ்க்கையை இழந்து இனி வாழக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைமையில அவன் நினைக்கிறான், நம்ம தகப்பன் வீட்டுல ஒரு வேலைக்காரன் போல நம்ம இருக்கலான்ட்டு வரும்போது, ஆனா தகப்பன் அந்த மகனை ஒரு சொந்த மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார். இந்த சம்பவத்திலே ஒரே ஒரு காரியம் நமக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நாம் அவன் மரித்த அனுபவம், அவனுடைய இறந்து போன மகன் மீண்டும் வருகிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்போ இறந்து மீண்டும் உயிர்த்த அனுபவம் நமக்குள்ள வரணும். இந்த உபவாச நாளிலே மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போட்டுகிற ஒரு அனுபவம் தான் மனம் திரும்புகிற ஒரு அனுபவம். இந்த வாழ்க்கை முடிஞ்சிட்டு இதுதான் இதோட முடிஞ்சு என்பதை காட்டிலும் புதிதாக மாற்றம் நமக்குள்ள ஏற்பட்டு புதிதான ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிற செயல்தான் மனமாற்றம். வேதத்திலையும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா சவுல் பவுலாக மாறின அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக பவுல் ஓடுகிறார். அப்போ கர்த்தர் சவுலை சந்திக்கும் போது அவர் பேசிக்கிறார் அவரோடு, நீ முள்ளில் உதைக்கிறது, நீ நீ ஏன் என்னை சோதிக்கிற, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பவுல்கிட்ட பேசிட்டு அவனோட கண்கள் குருடாக்கப்படுகிறது. அப்போது அந்த வேதகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் 3 நாள் உபவாசித்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3 நாள் அவன் உபவாசிக்கும் போது அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. சவுலாக இருக்கும்போது அவன் எப்படிப்பட்ட காரியம் செய்தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவனை இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிற சீஷர்களை அழிக்கும்படியாக அவன் ஓடுகிறான். பிரதான ஆசாரியர்கிட்ட அவன் பெர்மிஷனோட வரான், எப்படியாவது இந்த கிறிஸ்தவர்களை, அந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அழிக்க வேண்டும் என்பதே அவனுக்கு நோக்கமா இருக்குது. ஆனால் பாருங்க, அந்த சவுளுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலே அவன் சிறு வயதிலே மோசையின் நியாய பிரமாணத்தை அவன் படிக்கிறான். அவன் கமாலியலின் பாதத்தண்டிலே உட்கார்ந்து
நியாய பிரமாணங்கள் கிறிஸ்தவ முறைமைகள் எல்லாம் கற்று தேர்கிறான். அவனுக்குள்ளாக ஒரு கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு புறம்பானவர் என்று எண்ணம் அவனுக்குள்ள வருகிறது. அவனுக்குள்ளே மூர்க்க வெறி எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி அவன் அங்கே போராடுகிறான். நிறைய காரியங்கள்ல அவன் ஓடுகிறான், எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி அவன் தீவிரமா இருக்கிறான். பாத்தீங்கன்னா 613 சட்டங்கள் அங்கே நியாய பிரமாணத்தின் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆகமங்கள்ல குறிப்பிடப்பட்ட சட்டங்களை அவன் படித்தேறி இருந்தான். அவ்வளோ வைராக்கியமா அவன் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனுக்குள்ள அவனுடைய வயது 25 வயதிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இயேசு மரித்து உயிர்த்த போது அவர் 25 வயது. அந்த வயதுல அவன் அப்படி ஒரு வெறி பிடித்தவனாக கிறிஸ்தவர்களை அழிக்கணும், இயேசுவை பின்பற்றுகளை அழிக்கணும்னு சென்று கொண்டிருக்கிற வேலையில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். பாருங்க, அவன் புரட்டப்படுகிறான், அவன் வாழ்க்கை புரட்டப்படுகிறது. அவன் 3 நாள் உபவாசிக்கிறான். 3 நாள் அவன் உபவாசித்து ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நானே. அவனுக்குள்ள கேள்வி, நான் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறார். அவன் அப்போஸ்தலர் 9:15-16 பாத்தீங்கன்னா, இந்த மனுஷன் புறஜாதியருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் முன்பாக என் நாமத்தை சுமக்க நான் தேர்ந்தெடுத்து கருவி, என் நாமத்திற்காக அவன் என்ன பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அங்கே அனனியாவுக்கு சொல்றான். அனனியா அவனை சந்திக்கிறான். அவனுடைய கண் பார்வை மீண்டுமாக கொடுக்கப்படுகிறது. அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் 3 நாட்கள் மாத்திரமல்ல, 3 வருடம் தனித்திருந்து ஜெபித்து 3 ஆண்டுகள் அவன் தனிமையாக இருந்து இயேசுவின் அன்பு, கர்த்தர் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். அதன் பின்பதாக அவன் அநேக பாடுபடுறான். பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:24 அந்த 25-27 இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்ச நஞ்சம் பாடுபடலை. பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே மாற்றம் வந்த பிறகு அவன் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருக்கிறான், உபவாசிக்கிறான். பாருங்க, வசனம் சொல்கிறது கொரிந்தியர் 11:24 அதுல வாசிக்கும் போது, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடி 5 தரம் அடிபட்டேன் என்று சொல்கிறான். 25, 26, 27 குறிப்பிடப்பட்டு 3 தரம் மிளாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த சோதனையினாலும் கள்ளர்களால் வந்த சோதனையினாலும் என் சுய ஜனங்களால் வந்த சோதனையினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகள் முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லி அவன் சொல்கிறான். பாருங்க, கர்த்தருக்காக அவன் வைராக்கியமாக இருக்கிறான், அவன் உபவாசிக்கிறான். உபவாசம் நமக்குள்ளே மனமாற்றத்தை கொண்டு வருது. 3 நாள் அவன் உபவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்றான், கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறான். பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர்ல அவன் சொல்றான், அநேக முறை உபவாசிக்கிறான். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட, நம் கிறிஸ்தவர்களாகிய நாம் உபவாசத்தால் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை நினைச்சிடாதீங்க. மனமாற்றம் வரும். ஒருவேளை உங்க வீட்டில் ஒருவேளை உங்க கணவரை குடிச்சிட்டு இருக்கலாம், உங்க பிள்ளைகள் ஊதாரியா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், அவங்க ஒரு கர்த்தருக்கு பயப்படாத காரியங்கள் செஞ்சு கொண்டு இருக்கலாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கலாம். நீங்க உபவாசிக்கும் போது அங்கே மனமாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு உபவாசத்தின் போது எங்களுக்குள்ளே என்ன காரியங்கள் வருகிறது பார்க்கும்போது சப்பா, எங்களுக்குள்ளே மனமாற்றம் வருது. ஒரு சவுளை பவுலாக மாற்றி அவர் அநேகருக்கு சப்பா, இன்னும் பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல குறிப்பிட்டது போல 13 நிருபங்களை அவன் எழுதித்திருக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமான எண்ணங்கள் அந்த பவுலோடு
சவுலாக இருந்த பவுலோடு இருந்து மனமாற்றத்தை கொண்டு வந்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. இந்த உபவாச நாள் அவர்களுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகிற நாட்களாக அமைய கிருபை தாங்க. துதிகன மகிமை மக்கள் எடுக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.